பழவந்தாங்கல்ல ஜான் தேசிகர் தெருன்னு ஒன்று இருக்குது. ஜானுன்னா யாருன்னு எனக்கு தெரியாது, தேசிகர்னா யாருன்னு தெரியாது, ஜான் தேசிகர் ஒருத்தரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் தேசிகர் ஒரு முரண்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ராபப்ளி ஒரு கிறிஸ்துவர் தேசிகர் ஆகிட்டாரா எனக்கு தெரியாது. பேரை வைக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் வைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்துக்கள் உலகத்தில் 5ல் ஒருவராக இருக்காங்க, இந்தியர்கள் 5ல் ஒருவராக இருக்காங்க. இதை எப்படியாவது குறைக்கணும், இதில் கலப்பு மனங்களை கொண்டு வரணும், எல்லா சாதியும் ஒன்றுன்னு கதை சொல்லிட்டு 165 நாட்டில் இருக்கிறது யார்? கிறித்துவமும் இஸ்லாத்தவரும் தான். அவங்க தான் ராஜ்யம். அங்கே இருந்த மெஜாரிட்டி மக்களை எல்லாம் மைனாரிட்டி ஆக்கியாச்சு. ஸோ அங்கே அவங்க சமத்துவம் பார்க்க மாட்டாங்க. எங்கே ஒரு பாதிரியாக ஒரு தலித் ஆகிட முடியாது, ஆகவே முடியாது. ஒரு பெண் அஜ்ரத் ஆகவே முடியாது. ஆனால் இந்துக்களை விமர்சனம் பண்ணி இங்கே ஒரு கலப்பு பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாம் ஒன்று தான்னு சொல்லி ஜோடா அக்பர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை மாதிரி ஒரு அபத்தம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அக்பருக்கும் ஜோதாக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தர் பார்த்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் ஒரு கதையை விட்டுட்டு இந்துக்கள்லாம் முஸ்லீம்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், முஸ்லீம்லாம் இந்துக்களை கல்யாணம் பண்ணலாம். உன் அப்பா விட்டு சொத்தா? அவன் பெற்றவனுக்கு தெரியணும் என் பொண்ணுக்கு யாருக்கு கொடுக்கணும், பையனுக்கு யாருக்கு கொடுக்கணுங்கிறது. ஸோ இதை ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்க.